சற்று முன் நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம பாஜகவை சேர்ந்த வினோத் பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது 4 மாதத்திற்கு முன்பே தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்ன நடிகர் விஜய், இந்த தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம், அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துடன் 4 மாதத்திற்கு முன்பே தமிழ் புத்தாண்டு வாழ்த்தும் சொன்ன தாவேக தலைவர் விஜய் அப்படிங்கிற தகவல் தற்போது வந்திருக்கு. ஏன்னா அவர் முன்னாடியே அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டார் 4 மாதங்களுக்கு முன்பே. அதற்கு வினோத் பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அரசியலுக்கு வரும்போது திமுகவிடம் கொள்கைகளை கடன் வாங்கி வந்த தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். திமுகவை ஒழித்து கட்டுவதாக கூறி களமிறங்கிய கமலஹாசன் கமலாவது ஒரு தேர்தலுக்கு தனித்து போட்டியிட்டு மறு தேர்தலின் போது தான் கட்சியை திமுகவிடம் அடமான வைத்தார். ஆனால் விஜய் போகின்ற போக்கை பார்த்தால் முதல் தேர்தலையே சந்திப்பதற்கு முன்பாகவே கட்சியை திமுகவிடம் விட்டுவிடுவார் போல தெரிகிறது. முதல்வர் வேட்பாளர் தளபதி என்ற கோஷம் மாறாது என்பதால் தம்பிகளுக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு வினோத் பி செல்வம் நடிகர் விஜய் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. முக்கியமா நம்ம விஜய் அவர்களுடைய அந்த 4 மாதத்திற்கு முன்பு அவர் சொன்ன அந்த வாழ்த்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மையான சமூக நீதி, உண்மையான சமநீதி, உண்மையான சமத்துவம், உண்மையான அமைதி, உண்மையான பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு நிரந்தரமாக மகிழ்ச்சி நிலைபெற நம் அனைவருக்குமான நல்லாட்சி லட்சியம் நிறைவேற அதற்கான முன்னோட்டமாய் 2025ஆம் ஆண்டின் தைத்திருநாள் பொங்கட்டும், வெற்றி பொங்கல், பொங்கலே பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அவர்கள் ஒரு பொங்கல் வாழ்த்து தற்போது தெரிவிச்சிருக்காரு. அதில் தான் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு 4 மாதத்துக்கு முன்பே திமுகவினர்லாம் வித்தியாசமாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த நாட்களில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம விஜய் அவர்கள் அப்பயே சொல்லியிருந்தாரு. இது மாதிரி மாற்றி மாற்றி திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடை பிரதிபலிக்கும் வண்ணமாக தான் நம்ம விஜய் அவர்களுடைய அரசியல் தற்போது பார்க்கப்படுகிறது. இதற்கு திமுகவே இருந்து விட்டு போகலாம். விஜய் அவர்கள் புதுதாக அரசியலில் ஒன்றும் சாதிக்க போவது கிடையாது. கிட்டத்தட்ட திமுகவிடம் கமலஹாசன் கட்சியை அடமானம் வைத்தது போன்று விஜய் அவர்கள் கட்சி தேர்தலை சந்திக்கும் முன்னரே திமுகவோடு ஐக்கியமாகி கூட்டணி வைத்து விடுவார். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய கட்சியை திமுகவோடு இணைத்து விடுவாரோ அப்படின்னு வினோத் பி செல்வம் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தேவையில்லாத ஆணி. இந்த தமிழக அரசியலுக்கு விஜய் அவர்கள் தேவையில்லாத ஒரு ஆணி. கிட்டத்தட்ட திமுகவை பார்ப்பது போன்றுதான் நம்ம விஜயையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க. எல்லாமே ஒண்ணுதான். என்ன இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ ஊழல்கள் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் ஆட்சிக்கு வரல. அதனால திமுகவும் விஜய் அவர்களுடைய கட்சியும் தாவேக கட்சியும் ஒன்றுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.